வந்துட்டியாமா? ஹாய். இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட கருணை இருக்க மாட்டேங்குது. சின்ன வயசுலயே உன் அம்மா இறந்து போயிட்டா. இப்ப பாரு, கல்யாணத்தையும் இந்த மாதிரி நிறுத்திட்டான். அந்த கடவுள் ஏமா உனக்கு மட்டும் இப்படி பண்றான்? ஆமா பாட்டி, உண்மை தெரிஞ்சதுனால கடவுள் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு அனுப்புறாரு. இதெல்லாம் பத்தி யோசிச்சு நீ உடம்ப கெடுத்துக்காத, சரியா? சரி. அவளை வம்பு கிழக்காதீங்க. கல்யாணம் நின்னு போன கோவத்துல இருக்கா, ஊசி போட்டாலும் போட்டுருவா. மானசி, இப்பதான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வந்துச்சு. ஹெல்த் ஆபீசர் இந்த வீக்கெண்ட்ல செமினார் வச்சிருக்காரு. அத நீங்க 2 பேரும் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சதுல அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். அடச்சே, சில ஜென்மங்கள்லாம் இப்படிதான். மானசி எப்படி இருக்கானே? இந்த கல்யாணம் நின்னு போனதுல இருந்து அவ பச்சை தண்ணி கூட குடிக்கலம்மா. அவளை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு இனிமே இந்த கல்யாண பேச்சை எடுக்க வேணாம். என்னம்மா நீ ஏமா இப்படி சொல்ற? இந்த கல்யாணத்தால நாம பிரிஞ்சிட கூடாதுன்னு நான் எப்பவும் உனக்கு ராக்கி கட்டுறதுக்காக வரணும். மானசிக்கு இந்த கல்யாணம் பிடிக்காதப்போ இந்த கல்யாணத்தை நாம நடத்த வேணான்னு. என் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? இந்த ட்ராக் நான் எப்படி மிஸ் பண்ணேன்? சரிம்மா, நீ என்ன சொல்றியோ அப்படியே பண்ணலாம். நாம நல்லா இருக்கணும்னு, நம்ம பிள்ளைங்க நம்மளை விட நல்லா இருக்கணும்னு. சரியா சொன்ன தங்கச்சி, அப்படியே பண்ணலாம். நான் வரேன். Welcome to Varamala Marriage Bureau. We have a fantastic offer. Buy one get one free. என் பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் வேணும். பால்கார, கணக்கப்புள்ள, காவல்கார. காவல்காரனா? அதாங்க வாட்ச்மேன். வாட்ச்மேன்னா? அட நைட்டு காவா காப்பார்ல வாட்ச்மேன். எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் வேணும். ஓ, மாசத்துக்கு 2 லட்சம் சம்பாதிக்கணும். கல்யாணம் ஆனதும் என் பொண்ணை கூட்டிட்டு அமெரிக்காக்கு போகணும். ஓகே. இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெலாய்ட். ஓ, இங்க பாரு, பையனை கூட்டிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. டே அமீரே, சாஃப்ட்வேர் ஃபைல் எடுத்துட்டு வா. ஹலோ சார். Hello. How are you? Welcome Thank sir. you. Dear colleagues, நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆபீசர் மிஸ்டர் ரவி வர்மா சார் இன்னைக்கு மக்கள் ஆரோக்கியத்தை பத்தி நமக்கு ஸ்பீச் கொடுக்க போறாரு. வெல், மாதா அசோசியேஷன் ஹெல்த் சர்வீஸ் பண்றவங்க ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. கர்ப்பிணிகள், பெண்கள், குழந்தைகள்னு உங்க சர்வீசஸ, உங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். நாங்க ரொம்ப சின்சியரா தான் சர்வீஸ் பண்றோம் சார். நீங்க உங்க வாழ்க்கைக்காகவோ வேண்டுதலுக்காகவோ பரிதாபம் பார்த்து சர்வீஸ் பண்ணக்கூடாது. பாசத்தோட பண்ணணும். அது எப்படி சார்? நாங்க எது பண்ணாலும் அது அவங்க ஆரோக்கியத்துக்கு தானே. நீங்க ஒருத்தரோட வலியை பார்த்து ஃபீல் பண்ணா அது பரிதாபம். அந்த வலி உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி இருந்தா அது பாசம். உங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு சின்ன கதை எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒருத்தர் காட்டுக்கு வேட்டையாட போறாரு. வேட்டையாடும் போது குறுக்க ஒரு சிங்கம் வந்துருச்சு. அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க அவர் எடுத்த முயற்சிகள்ல அவருக்கு நிறைய காயம் பட்டுச்சு. காயம் அடைஞ்ச அந்த நபர் அதே காட்டுல இருக்கிற புலிக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு பாட்டி வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாரு. காயப்பட்ட அந்த நபரை அந்த பாட்டி தான் மக மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. பாசத்தோட வைத்தியம் பார்த்தாங்க. அவ்வளோ காயப்பட்ட அந்த மனுஷன் அவங்க பாசத்தோட பண்ண வைத்தியத்தினாலயோ என்னமோ ரொம்ப சீக்கிரம் குணமாயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு ஊருக்கு திரும்பினாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே ஊர்ல அந்த அம்மாவுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அதுல எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி செஞ்சு அவங்கள இன்வைட் பண்ண சொல்லி ஆளுங்களை அனுப்புனாரு. அப்பதான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது, ஒரு நாள் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தது இந்த ராஜாவுக்கு தான். ஆனா அந்த ராஜா என் மேல பரிதாபப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சந்தேகத்தினால மறுத்துட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ராஜா
மறுநாளே நேரடியா அவங்கள போய் மீட் பண்ணி, அம்மா இது எல்லாத்தையும் நான் பாசத்தோட தான் பண்ண, பரிதாபத்துல இல்ல. நீங்க என் பாசத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாரு. ஒருத்தர்கிட்ட இருக்க வலிய பார்த்தா அது பரிதாபம், அதுவே ஒரு பந்தமா நினைச்சா அது பாசம். பரிதாபம் தற்காலிகமானது, ஆனா பாசம் எப்பவும் நிரந்தரமானது. பந்தங்கள் கிட்ட பரிதாபம் இருக்காது, எப்பவும் பாசம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு அந்த ராஜா சொன்னார். அப்ப அந்த அம்மாவுக்கு பாசத்துக்கும் பரிதாபத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது. சோ மை டியர் கலீக்ஸ், நீங்க பண்ற சர்வீஸ பாசத்தோட பண்ணுங்க. மனசி, என் ஸ்கூட்டி எடுத்துக்கோ. காலேஜ் போயிட்டு வரதுக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். என்னடி ஸ்கூட்டி? என் மாமா எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. இது பழைய ஸ்கூட்டி, ஏதோ பரிதாபப்பட்டு கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் உனக்கு பழகிடுச்சுல அவர் யூஸ் பண்ணதை உனக்கு கொடுக்கறது. ரேணுகா, சுகுணா கொடுத்த அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வா. இங்க பாரு, உனக்கு பொங்கலுக்கு புது Dress தச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பழைய Dress மாத்திக்கிட்டு இந்த புது Dress போட்டுட்டு வா போ. பந்தத்துல பரிதாபம் இருக்காது, பாசம் மட்டும்தான் இருக்கும். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? என் அத்தை ஃபேமிலி இவ்வளவு நாள் என்கிட்ட பரிதாபப்பட்டாங்கன்னு மனசார ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவங்க காட்டினதெல்லாம் பரிதாபம் இல்ல, பாசம்னு புரிஞ்சது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டேன். உங்க மாமாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? இந்த கல்யாணத்தை நிறுத்தினதே உங்க மாமா தானா? அந்த டிஜே என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்த போது இதை சொன்னான். மாமா வேணும்னு தான் கல்யாணத்தை நிறுத்தினாரா? அப்படின்னா மாமாவுக்கு என்ன பிடிக்கலையா? என்ன மனசு இந்த பக்கம்? கல்யாணத்தை ஏன் நிறுத்தின மாமா? கேக்குறல, சொல்லு மாமா. இப்ப இதெல்லாம் எதுக்கு விட? சொல்லு மாமா, எதுக்கு கல்யாணத்தை நிறுத்தின? உங்க யாருக்கும் புரியவே இல்லையா? நான் போற இடத்துல சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்து போகணும். அது அந்த வீடு கிடையாது, ஜெயிலு. உனக்கு பிடிச்ச உலகத்துல நானும் அம்மாவும் இருக்கோம்னு நினைச்சோம் மனசே. ஆனா நாங்க இருக்கிறதே உனக்கு பிடிக்கலனா தாங்கிக்க முடியல. எங்க அம்மா ஒரு பைத்தியம், பாசம் வைக்கிறத தவிர அவங்களுக்கு எதுவும் தெரியாது. நீ உங்க அப்பா பாக்குற சாஃப்ட்வேர் பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நானும் என்னையும் என் அம்மாவையும் புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இத்தனை நாள் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டது அத்தையோட பாசத்தைன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அம்மாவோட பாசம். என்ன மன்னிச்சிருங்க மாமா. I love you. அண்ணா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ள அப்படியே போட்டேன்னா அப்படியே போய் விப்ரோல விழுந்துருவேன். என் பொண்ணு வந்துட்டா. பொண்ணு வந்துட்டா. அம்மா, உனக்கு பிடிக்காம மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதனாலதான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டேன். இதை விட நல்ல சம்பந்தம் இதே வீட்டுல உனக்கு நான் பண்றேன்.
நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. போ.